வீடியோ வந்து இன்னைக்கு சிட்டி டூல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எபிசோட் தான், 26 நிமிஷம். அதே மாதிரி நேற்று எபிசோட் மாதிரி தான் இன்னைக்கு ஒரு பெரிய எபிசோட வந்து இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் எதுக்காக இப்படி பண்றாங்க, எதுக்காக பெரிய பெரிய எபிசோட வந்து போடுறாங்க, இதுல என்ன உழுத்து இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ ஒரு டவுட் வந்து வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாச்சும் இந்த லாக்டவுனால சீக்கிரமா முடிச்சுட்டு, அதாவது இருக்கிற எபிசோட் வரைக்கும் முடிச்சுட்டு வேற ஏதாவது ஷோ கொண்டு வர போறாங்க என்னன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். அது வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மற்ற சீரியல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடும் போது மட்டும்தான் ஷூட்டிங் வந்து எடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம சித்தி டூ டீம் வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனமா சாப்பிடுறது கூட ஒரு ஷூட் எடுத்து அதை வந்து ஒரு சீனை வந்து வச்சிருக்காங்க. ஸோ என்ன ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் இதை. ஸோ இன்னைக்கு எபிசோட் வந்து ஃபுல்லா சாப்பாடா தான் போச்சு. ஸோ அந்த ப்ரோமோல காமிச்ச மாதிரி ஏதோ பயங்கரமா நடக்க போகுது அப்படின்னு நினைச்சோம். அது வந்து சப்பையா முடிஞ்சிருச்சு. அண்ட் நவீன் பண்ண வச்சு லைட்டா டவுட் வந்துச்சு அந்த மூமெண்ட்க்கு. அதுக்கப்புறம் வந்து என்னமோ மலிப்பி நவீன் வந்து அப்படியே மலிப்பிடுறாரு நல்லா. அதுக்கப்புறம் மோகன்ராஜ் அவரும் வந்து அப்படியே வந்து அதை பத்தி மறந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தனியா கூப்பிட்டு போய் மல்லிகாசம் வச்ச சாப்பாடுலாம் வந்து 3 பேரும், மோகன்ராஜ் அதுக்கப்புறம் வெண்பா கவின் 3 பேரும் உட்காந்து நல்லா சாப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் யானையை வந்து ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிட்டாரு நவீன். ஸோ நவீன் பண்ணதுலேயே உருப்படியான விஷயம் வந்து இன்னைக்குதான் வந்து பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். இதுக்கு நடுவுல ரவியோட காமெடியும் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதாவது நவீன் வந்து நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து கேட்டுருப்பாரு. அதுக்கு வந்து ரவி சொல்றாரு, நான் சீரியல் ஷூட்டிங் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். டக்குன்னு சிரிப்பு வந்துச்சு. ஸோ அந்த சீன்லாம் வந்து செமையா இருந்துச்சு. அண்ட் ரவியோட லுக்கு, அதுக்கப்புறம் அவர் வந்து முறைக்கிறது நவீன் அதுக்கு வந்து அப்படியே ஐயோ பயத்துல கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நவீன் பண்ற விஷயம்லாம் வந்து அந்த டைம்ல வந்து ஃபன்னா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு எபிசோட நடந்துச்சு. அண்ட் மல்லிகா பண்ண சாப்பாடு அதெல்லாம் சாப்பிடும் போது மோகன்ராஜ் வந்து அப்படியே அந்த பழைய நினைவுலாம் வந்து போகுது. அந்த கல்யாணம் நடந்தது. ஸோ அதெல்லாம் அப்படியே போகும்போது அந்த ஃபீலிங் வந்து நிஜமான வந்து டச்சுனா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்க கப்பல்ஸ் வந்து யாராச்சும் இந்த சீனை வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி அந்த பேக்ரவுண்ட் சாங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கல்யாண் அவரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், அந்த எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும் செம்மையா வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ அது வந்து ரொம்ப சென்டிமெண்டான சீனா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ இதுதான் ஓவரால் எனக்கு நடந்துச்சு. ஸோ சாப்பாடு தான் வந்து எடுத்துட்டு போனாங்க. நாளைக்கு வந்து சனிக்கிழமைனால இந்த எபிசோட் வந்து இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஒரு சுபமான ஒரு எண்டிங்காக தான் இருந்துச்சு. எதுவும் பெரிய சஸ்பென்ஸ்லாம் இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் திங்கக்கிழமை எப்படி இருக்குதுன்னு. ஸோ அடுத்து வந்து கவிதை செக்மெண்ட் மிஸ் பண்ணாம பாருங்க. பிரமாதம். கவிதை கவிதை படி. வெண்பாவின் சத்தியம். வெண்பாவின் சத்தியம். திருமண உறவு என்றும் புனிதமானது. திருமண உறவு என்றும் புனிதமானது. அது இருவருக்கும் மட்டும் தனிமையானது. அது இருவருக்கு மட்டும் தனிமையானது. கட்டில் மஞ்சை தூய்மையானது. கட்டில் மஞ்சம் தூய்மையானது. காலம் என்றும் வெண்மையானது. காலம் என்றும் வெண்மையானது. அன்பின் சின்னம் கருவில் பந்தம். அன்பின் சின்னம் கருவில் பந்தம். அதுவே அவர்கள் இணையும் சொந்தம். அதுவே அவர்கள் இணையும் சொந்தம். வெண்பா சத்தியம் காக்க, சத்தியம் காக்க போட்டாய் தடை. அதனால் கவினோ பெற்றான் விடை. அதனால் கவினோ பெற்றான் விடை. தவிக்கும் உள்ளம் மகிழ்வது எப்போ? தவிக்கும் உள்ளம் மகிழ்வது எப்போ? தாலாட்டு பாடி புகழ்வது எப்போ? தாலாட்டு பாடி புகழ்வது எப்போ? திருமண மகிழ்ச்சி ஆயுளின் எல்லை. திருமண மகிழ்ச்சி ஆயுளின் எல்லை. அதுவே நாளும் நறுமண முல்லை. அதுவே நாளும் நறுமண முல்லை. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஸோ என்ன ஒரு புத்திசாலித்தனம் செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட் பெஸ்ட் கமெண்ட் யாரும் வந்து பாத்தீங்கன்னா மை கியூட் வேர்ல்ட். ஸோ அவனோட நேம் வந்து தெரியல. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரெல்லாம் வந்து ஹாப்பியா இருந்தீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து சித்தி வரலாற்றுலயே வந்து இவ்வளவு டீயா இருக்கிறது குறைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு யாரெல்லாம் வந்து ஹாப்பியா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அண்ட் அதுக்கு வந்து கீழே வந்து பவர் ஆஃப் வின் வின், அதாவது கவின் வெண்பாவோட ஃபேன்ஸோட பவர் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 லைக்
அண்ட் 40க்கு மேல கமெண்ட் ரிப்ளை வந்து கமெண்ட். ஸோ இது வந்து தெரியுது. அண்ட் நிறைய பேர் வந்து டிஆர்பி பத்தி வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல ஒண்ணுதான் இது. ஏன்னா இப்ப டிஆர்பி ரீசெண்ட் வீக்கோட டிஆர்பி எவ்வளவு பாத்தீங்கன்னா 3.69. இதுதான் இருக்கிறதே வந்து லீஸ்டான டிஆர்பி சித்திக்கு. முதல்ல வந்து 5 பாயிண்ட்ல இருந்துச்சு, 4 பாயிண்ட்ல இருந்துச்சு. அண்ட் நவீன் வந்ததுக்கு அப்புறம் காமின் ஃபேன்ஸ் எல்லாம் புரட்சி பண்ணி 3.69 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது வந்து நவீன் வந்து வெளியே போனாதான் வந்து மாறும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட். செகண்ட் கமெண்ட் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ். ஸோ அவங்களோட நேம் வந்து தெரியல. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நேற்று வந்து நவீன் யாழ்னியோட அந்த ரொமான்ஸ் சீன் வந்து வந்துச்சு. ஆனா அதை வந்து அந்த ப்ரோமோல வந்து போடவே இல்லை, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், அதை போட்டா வந்து நம்ம வந்து பார்க்க மாட்டோம். ஸோ அதுதான் ஒரு ரீசன். ஸோ அதுக்காக தான் வந்து அவங்க வந்து அதை வந்து இன்க்ளூட் பண்ணல. அது எப்பயுமே வந்து ப்ரோமோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து வெண்பாவோட ஃபேஸ் இருக்கும், இல்லாட்டி கவினோட ஃபேஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் வந்து எடுத்துட்டு போவாங்க. அப்பதான் வந்து நம்ம உள்ள போய் பார்ப்போம். அண்ட் அப்பதான் வந்து எபிசோடே வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க சித்தியோட டீம். ஸோ அதனாலதான் இது வந்து போடல. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, ஏன் ப்ரோமோல வந்து யானியோட ஃபேஸ், நவீன் யானியோட சீன்லாம் வந்து கம்ப்ளீட்டா வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுதான் ஒரு ரீசன். அண்ட் இது வந்து செகண்ட் கமெண்ட். சோ தேர்ட் கமெண்ட் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சரோஜினி. சோ இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, எமோஷனலான கமெண்ட்னு சொல்லலாம். நான் வந்து அழுதுட்டேன், அதாவது அந்த மோகன் அதுக்கப்புறம் கவின் சீனை பார்த்து அழுதுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனாலன்னா அந்த டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு தான் வந்து ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். அப்பா ஒரு பக்கம் பார்க்க முடியாது, இல்லாட்டி அம்மா ஒரு பக்கம் பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஃபீலிங்கா இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து அவ்வளவு அந்த அளவுக்கு வந்து ஃபீல் இருக்காது. ஆனா அந்த குழந்தைங்க தான் வந்து ரொம்ப சஃபர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனலான கமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு, அதாவது அந்த நிலைமையில இருந்து பாக்குறவங்க தான் வந்து அந்த எமோஷன் வந்து தெரியும். நம்மளுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியாது, அவங்களுக்கு தான் வந்து அந்த ஃபீலிங்கு. ஸோ இப்பெல்லாம் வந்து நம்ம 2 பேரண்ட்ஸையும் சேர்த்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங் வந்து அவங்களுக்கு தான் இருக்கும். அண்ட் குழந்தைங்க தான் ரொம்ப இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சரோஜினி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீல் பண்ணாங்க சிஸ்டர். அண்ட் இது வந்து தேர்ட் கமெண்ட். ஸோ ஃபோர்த் அண்ட் ஃபைனல் கமெண்ட் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா புவனா புகழ். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமா ப்ரோ நானும் பார்த்தேன், நேற்று எபிசோட் வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நேற்று எபிசோட ரிவ்யூவோட ஸ்டார்டிங்கே நான் சொல்லியிருப்பேன், இது மாதிரி நேற்று எபிசோட் வந்து ரொம்ப நேரம் போற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். அதெல்லாம் வந்து இவங்களும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலா வந்து பார்க்க போகும்போது நேற்று எபிசோட் வந்து 26 நிமிஷம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலா வந்து 20 மினிட்ஸ் தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படி பண்ணாங்கன்னு ஒரு பெரிய டவுட் வந்து கொஸ்டின் மார்க் கூட வருது. இதுல எதுவும் முன்கூத்து இருக்கா? அண்ட் எல்லாரும் வந்து லாக்டவுன் வந்து சேவ் பண்ண தான் பார்ப்பாங்க, எபிசோட் கொஞ்சம் கொஞ்சமா கூட தான் வந்து பார்ப்பாங்க. நேற்று பார்த்தா எக்கச்சக்க சீனை வந்து காட்டினாங்க. 26 நிமிஷம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க, 6 நிமிஷம் வந்து வேஸ்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து கண்டினியூ பண்ணிருக்கலாம். எதுக்காக அந்த ஸ்கூல் சீன் தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஃபோர்த் அண்ட் ஃபைனல் கமெண்ட். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு புத்திசாலித்தனமான செக்மெண்டோட டாப் 4 கமெண்ட்ஸ். இதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பா படிக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாம இந்த வீடியோல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய சீரியல் இருக்கு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.